நண்பர்களே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று இருக்குது. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ பவர் பேங்க் போல தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, மேலே வந்து 2 ஓட்டை இருக்குது. அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இது பவர் பேங்க் மட்டும் கிடையாது. இது வந்து இந்த காற்றடிக்கிற நவீன டிவைஸ். அந்த சைக்கிள், காரு, பைக்கு, பந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த மிஷினை வச்சு காற்று எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அடைக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி காற்று அடைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கீழே பார்த்தீங்கன்னா மோட்ரு, பெரிய பெரிய செட்டப்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க போல். இது ஸ்க்ராப் கண்டிஷனில் கிடச்சது தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு ரொம்பவே டேமேஜாக இருக்கும் போல். ஸோ இதை ஒர்க்காக வைக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை கலட்டி பார்த்து உள்ளுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம். டைப் சி பின்னு தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூஎஸ்பி பின்னு கொடுத்துருக்காங்க. டைப் சி பின் மூலமாக சார்ஜ் போட்டு பார்த்தோம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிற சிம்பிள் காட்டுது, தெரியுதா? கையை வச்சு காட்டுறேன். ஸோ எல் அப்படிங்கிற சிம்பிள் காட்டுது. சார்ஜிங் அப்படின்னு காட்டலை, மோட்ரு கீட்ரு எதுவும் ஓடலை. நானும் பட்டன் அமைக்கி பார்க்குறேன், ஒரு ரியாக்ஷனை காணும். எல்னால் என்ன மீனிங்காக எனக்கு தெரில. சரி, ஓகே, கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா தண்ணி போன தடம்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் சட்டு புட்டுன்னு இதை கலட்டிடலாம். ஸோ இதுக்கு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மோட்ரு மேலே ஒரு கருக்குலர் பேப்பர் ஒட்டிருக்காங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடியில் கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை கலட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ராவை இழுக்கிற மாதிரி உள்ளேருந்து அந்த செட்டப் மட்டும் தனியாக வரும். ஈஸியாக எடுத்துக்கலாம், மாட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க மெயின் போர்டு, மதர் போர்டு, அந்த டிஸ்பிளே. இந்த பக்கம் நம்ம சார்ஜ் போட்டோடனே இந்த சொன்ன பார்த்தீங்களா ஒரு எல் ஷேப்பில் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுதான். நிறைய லைட் கொடுத்துருக்காங்க. அதில் எல் அந்த லைட்டுக்கு மட்டும் தான் டேட்டா வருது போல். தண்ணி போன தடம் அப்படியே தெரியுது. போர்டு முழுக்க தண்ணி போயிருக்கு. எங்கே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக தெரியுதா? அப்போ கண்டிப்பாக மோட்டருக்குள்ளேயும் போயிருக்கும், இந்த பம்புக்குள்ளேயும் போயிருக்கும், பேட்டரிக்குள்ளேயும் போயிருக்கும். பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேலே மூடி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம்னா அந்த மதர் போர்டோட பேக் சைடு, அப்புறம் பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, மோட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பின்னாடி கழட்டி பார்த்தா இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டரோட மெக்கானிசம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளஸ் அந்த பேட்ரி இது வந்து 7.5 வோல்டு, நம்ம 3.7 வோல்டு கிடையாது, 7.5 வோல்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான போகும்போல் அது ஒரு திருக்காணி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த மேலே இருக்க பம்பு வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. இந்த காரு, பைக்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விளம்பரத்தில் இப்படி தான் மோட்ரு இன்ஜின் உள்ள போயிட்டு பெட்ரோல் வேலை செஞ்சு போகிறாங்களே, அந்த மாதிரி செட்டப் தான் முன்னாடி பின்னாடி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ரு ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகி காற்று வரும் போல். அதை நம்ம ஓட வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டை சரி பார்க்கணும். என் பார்வைக்கு இந்த போர்டில் வந்து நிறைய டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், சின்ன சின்ன மைனூட்டான காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி அது அஃபெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம செக் பண்ணலாம் மல்டிமீட்டரை வச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேலே இருக்க ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கானது, பேட்டரிக்கானதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கருப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை உருளான்னு பார்த்தா ஸ்ட்ரிப் அப்படி ஒட்டி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. அதை ரிமூவபிள் மாதிரி தெரியல, சேர்த்து அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்போ அந்த போர்டை மட்டும் தனியாக கழட்ட முடியாது போல். பட் அந்த பேட்டரியோட கனெக்டரை ஈஸியாக கழட்டிடலாம். அது வந்து ரிமூவபிள் தான். மோட்டரோட அந்த 2 வயரை பார்த்தீங்கன்னா போர்டோடு சேர்த்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கழட்டி அது உயிரோடு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி கழட்டிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் மோட்டரை கழட்டலான்னு பார்த்தேன். அது அந்த மேலே இருக்க பம்பு செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் தனியாக வருதே தவிர இவங்க சால்ட்ரிங் பண்ணி வச்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது கூட பாருங்களேன், உருவம் இல்லை, தெரியுதா? பழைய ஸ்டிப்புனா உள்ளுக்குள்ளே போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இது கட் பண்ணணும் அப்படின்னா அது பயரை தான் ஆக்கணும் போல். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், போர்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுக்க முடியல. சரி, அப்படியே வச்சு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ மோட்டருக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக போயிருக்குது, ஏன்னா சுற்றுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேட்டரி ரிமூவ் பண்ணுறேன், இப்போ சார்ஜ் போட்டு பார்க்குறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் எல் சிம்பிள் தான் காட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மல்டிமீட்டரை வச்சு அந்த பேட்டரி மாற்றம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சப்ளை வருதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நமக்கு 0.112, 0.15 இதுக்குள்ளே தான் போதே தவிர இதுக்கு வர வேண்டிய அந்த 5 வோல்டு, நம்ம 5 வோல்டு சார்ஜர் மூலமாக கொடுக்குறோம். அப்போ 5 வோல்டு தான் இங்கே அவுட்புட் வரணும், ஆனால் அது வரமாட்டேங்குது. அப்புறம் முன்னாடி திருப்பிட்டு அந்த பேட்டரி டெர்மினலுக்கு கிரவுண்டு சேமாக தான் இருக்கும், பட் பாசிட்டிவ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒரு ஒயர் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஒயரை வச்சு அந்த பேட்டரிக்கு லைன் வருது பார்த்தீங்களா, அந்த போர்டு ஃபுல்லாகவே வச்சு ட்ராக் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடு ஒரு 4 பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சோம்னா அந்த பேட்டரிக்கு வர வேண்டிய 4.5 வோல்ட் டு 5 வோல்ட் இந்த வோல்டேஜ் கரெக்டாக வருது. ஆனால் இங்கேருந்து அதுக்கு 2-3 காம்பனன்ட் தள்ளி இருக்கிற அந்த பேட்டரி டெர்மினலுக்கு தான் வோல்டேஜ் வர மாட்டேங்குது. அப்போ இடையில இருக்கிற ஒரு சின்ன கெப்பாசிட்டரோ சம்திங் ரெஜிஸ்டரோ டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு பதிலாக இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக
இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி விட்றலாமே அப்படின்னு நினச்சேன். எதுனா இப்போ இந்த சைடில் 4-5 பின் இருந்துச்சுல, அதையும் பேட்ரி பின்னையும் சார்ஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பேட்ரி போட்டால் பேட்ரி கண்டிப்பாக சார்ஜ் ஏறும், அந்த இடத்துல 4.5 வோல்ட் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ ஒரு ஃபிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்த்தாங்க. அதை வச்சு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1.3 வோல்ட் ஆல்ரெடி வோல்டேஜ் இருக்குது, ஆனால் கம்மியான வோல்டேஜ் இருக்குது. அதுக்கு சார்ஜ் போட்டு 7.5 வோல்டேஜ் வர வைக்கணும். ஸோ போர்டில் வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு டெர்மினல் வோல்டேஜ் போல், அதனால தான் இது சார்ஜ் ஆகாமல் அப்படியே கிடந்திருக்கு. அப்புறம் ஃபைனல் டெஸ்டிங்காக இந்த பேட்ரி இருந்த இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்டர்னல் சப்ளை 5 வோல்ட் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு வந்து 7.5 வோல்ட் கொடுக்கணும், இருந்தாலும் 5 வோல்ட் கொடுத்து பார்ப்போம், என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தேன்னா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே கார் சிம்பிள், பைக் சிம்பிள், சைக்கிள் சிம்பிள், ஃபுட்பால் சிம்பிள் எல்லாமே காட்டுதா. ஸோ அப்போ நம்ம பேட்டரியிலேருந்து கரெக்டான வோல்டேஜ் கொடுத்தாலும் இந்த டிவைஸ் எடுத்துக்குது. பட் நம்ம சார்ஜ் போடும்போது அந்த பேட்டரிக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து போகல, ஒரு இடத்துல கட்டாக இருக்குது. அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். பட்டன் அமுக்கும் போது ஏதோ வேலைக்கு அடிச்சு 36 இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு அந்த சென்ட்ரல் பட்டன் அமுக்கு நம்புறங்க, மோட்ரு சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன். ஏன்னா கீழே வந்து ஒரு மோட்ரு ரெக்கை கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஓட்டை கொடுத்துருக்காங்க. நான் அமுக்கணுன்னே கீழே இருக்க அந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா என் கையை டப்பன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பயந்து போயிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதில் மோட்ரு ஓரளவுக்கு நல்லா சுற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சப்ளை பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஒரு மெல்லி கம்பியை வச்சு சால்ட்ரிங் போட்டு விட்டாச்சு. இப்போ சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா எல் சிம்பிள் வரல, அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி மொத்த லைட்டு எரியுது. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் போர்டு ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனுங்க, தண்ணியெலாம் போயிட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. சரி வாங்க பேனெல்லாம் மாட்டுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மோட்டரை செட் பண்ணுறதே ரொம்ப பெரிய வேலையாகி போச்சு. அந்த பம்போட ஓட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே செட் ஆகணும். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு விங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டான இடத்துல உட்காரணும். நானும் அமுக்கி பார்க்கேன், உட்கார மாட்டேங்குது. பேட்ரி கூட உட்காந்துருச்சு போல், ஆனால் இது ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அப்புறம் எங்கடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக இவனை தூக்கிட்டு போய் அதில் உட்கார வச்சோம். ஓரளவுக்கு இப்போதைக்கு ஃபிட் ஆகுது. இல்லை அமைப்பை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி யோசிச்சிருக்கான்னு பாருங்கள். மோட்ரு ஒரு கம்பி சுற்றிட்டே இருக்கும், அதில் ஒரு கனெக்டரை மாட்டி அதை பைப்புக்குள்ளே வச்சு அது சுற்றுறப்ப கொஞ்சம் காற்று வெளியே வரும்ல, அதை வச்சு இது வந்து மிஷினுக்கு காற்று அடிக்கிறாங்க. நம்மக்கிட்ட சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை வச்சு நம்ம எப்படி சார்ஜர் டெஸ்ட் பண்ணேன்னு தெரில. இப்போ பாருங்கள், நான் சார்ஜரே போடல, பேட்டரியில் கொஞ்சம் சார்ஜ் இருக்கும் போல் சார்ஜ் போடாமே எல் சிம்பிள் காட்டுது. சார்ஜர் மாட்டி விட்டோம்னா கார் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருது. ஓகே, இப்போது ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சார்ஜ் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நான் எடுத்து பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, நான் சார்ஜர் போடாமே டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, 36 காட்டுது. இப்போ சென்ட்ரல் பட்டன் அமுக்குனா கலகலன்னு சுற்றணும், ஆனால் சுற்றல் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மோட்ரு இழுக்கிற பவரை பேட்டரியெல்லாம் கொடுக்க முடியல, ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்குல்ல. அதனால் எம்ஏஹெச் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல, அதோட த்ரெஷோல்ட் வந்து தாங்க மாட்டேங்குது. சரின்னு மறுபடியும் கழட்டி இதுக்கு வேறு பேட்டரி மாற்றணும். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பேட்டரிக்கு ஸ்டாக் கிடையாது. மோட்டரையும் செக் பண்ணி பார்த்தேன், ஏன்னா மோட்டருக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த உப்பு மாதிரி இருக்கும்ல, அது போய் உள்ளே போய் அடைச்சிட்டு இருக்கும். அதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மோட்ரு ஓடும்போது அந்த மோட்ரு கம்பி சுத்த லெவலுக்குள்ள அடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறப்போ அது பவரை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணும், சூடாகும். ஸோ அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போர்டில் இருந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பேட்டரி மட்டும் தான் பிரச்சனை. பேட்டரி இங்கே இருக்கிற கடைகளில் கிடைக்கல. மேபி ரிச் ஸ்ட்ரீட் போனோம் அல்லது பல்லாவர சந்தையில் ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இது கொடுங்க, பேட்டரி நான் போட்டுக்கிறேன், என்கிட்ட இதுக்கான ஸ்பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் இதை உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா நான் இதை அந்தளவுக்கு சீக்கிரம் மாற்றணும்னான்னு தெரியல, எப்போ டைம் கிடைக்குன்னு தெரியல, டிலே ஆகலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கூட நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க.